ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு தமிழக அரசு வழங்கும் உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பது எப்படி, இதை பெறுவதற்கான தகுதிகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தா அரசாங்கம் வேலை இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் உதவித்தொகையும் கிடைப்பதில்லை. 10ஆம் வகுப்பு தோல்வி அடைந்தவர்கள் முதல் முதுநிலை பட்டதாரிகள் வரை வேலை இல்லாதவர்களுக்கு அரசாங்கம் மாதம் மாதம் உதவித்தொகை வழங்கி வருகிறது. அந்த உதவித்தொகையை நீங்கள் பெறுவதற்கு அரசு வகித்துள்ள விதிமுறைகளை விரிவாக பார்க்கலாம். முதல் தகுதி, பள்ளி படிப்பையோ அல்லது கல்லூரி படிப்பையோ தமிழகத்தில் படித்திருக்க வேண்டும் அல்லது பெற்றோர் தமிழகத்தில் 15 ஆண்டு வசித்திருக்க வேண்டும். பள்ளிக்கோ கல்லூரிக்கோ நீங்கள் ரெகுலராக போய் படித்தவர்களாக இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்கள் தொலைதூர கல்வியில் படித்தால் உதவித்தொகையை பெற தகுதி இருக்கிறது. நீங்கள் படித்து முடித்த வருஷம் முதல் 5 ஆண்டுகளுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களாக இருத்தல் வேண்டும். இந்த உதவித்தொகை பெற நீங்கள் அரசு துறையிலோ தனியார் துறையிலோ வேலை பார்க்கக்கூடாது. சுய வேலை வாய்ப்புகளையும் செய்யக்கூடாது. அரசிடமிருந்து வேறு எந்த உதவித்தொகையும் பெறுபவர்களாக நீங்கள் இருக்கவே கூடாது. குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 50,000க்குள் இருத்தல் வேண்டும். இதற்கான வருமான சான்று இணைக்கப்பட வேண்டும். அடுத்து இதற்காக என்னென்ன தேவை? இதை விண்ணப்பிக்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3, ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, வங்கி பாஸ் புத்தகம், வருமான வரி சான்று, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்த அட்டை ஆகிய சான்றுகள் தேவைப்படுகின்றன. நீங்கள் இருக்கும் இருப்பிடத்தின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு மையம் என ஒரு துறை இருக்கும். அங்கு போய் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து மேற்கூறிய எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கொடுத்துவிட வேண்டும். அடுத்து 10ஆம் வகுப்பு தோல்வி அடைந்தவராக இருந்தால் மாதம் ரூபாய் 200 கிடைக்கும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் மாதம் ரூபாய் 300 கிடைக்கும். 12ஆம் வகுப்பு பாஸ் செய்திருந்தால் மாதம் ரூபாய் 400 கிடைக்கும். இளநிலையோ முதுநிலையோ முடித்திருந்தால் ரூபாய் 600 கிடைக்கும். இந்த பணம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை வரும். பொறியியல், மருத்துவம் போன்ற தொழில் படிப்புகளை படித்துவிட்டு வேலையில்லாமல் இருந்தால் ரூபாய் 600 கிடைக்காது. மற்ற எந்த டிகிரி படித்திருந்தாலும் உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும். இந்த உதவித்தொகையை பெற வயது வரம்பு 40 இருத்தல் வேண்டும். ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினருக்கு 45 வயது வரை விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு